ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ரெசிபி பார்க்கலாம். வாட்டர் மெலானும் இந்த மஸ்கு மெலனும் வச்சு தான் இந்த ரெசிபி. அதை ரெண்டுத்தையும் இந்த பொடி பொடியாக கட் பண்ணிப்போம். இப்போ ஒரு கேக் பேனில் வந்து தர்பூசணி பழத்தையும் இந்த மஸ்கு மெலான் இந்த முலாம்பழத்தையும் கலந்து ஒரு லேயர் பண்ணிப்போம். இதுக்கு வந்து சைனா கிராஸ் கொஞ்சமாக எடுத்து வெந்நீரில் நல்லா கொதிக்க விட்டு அது கரைஞ்ச அப்புறம் சர்க்கரையும் எசன்ஸ் வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போது அதை லைட்டாக ஆற வச்சுட்டு இதில் விட்டுருவோம். விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours செட் பண்ணிக்கலாம். இது வந்து லேயர் 1. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேயர் 2 பண்ண போகிறோம். லேயர் 2க்கு வெறும் முழாம்பழத்தை மட்டும் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதுக்கும் அதே மாதிரி சைனா கிராஸ் எடுத்து கரைச்சி நம்ம சர்க்கரையும் எசன்ஸும் விட்டு அதையும் நம்ம இதில் விட்டு நம்ம அகைன் ஒரு 2 hours செட் பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா தேர்டு லேயருக்கு வெறும் ட்ரை ஃப்ரூட்ஸும் முந்திரி பருப்பும் பாதாமும் மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கும் அதே மாதிரி நம்ம சைனா கிராஸை நல்லா மெல்ட்டு பண்ணி சேர்த்து இந்த மாதிரி செட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 லேயர் ரெடி பண்ணிட்டோம். லேயர் பை லேயராக நம்ம செட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், சூப்பராக ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுதான் ஜெல்லி கேக்கு. 3 லேயர் வாட்டர் மெலான் மஸ்கு மெலான் ஜெல்லி கேக்கு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. மேலே வந்து 2 பழமும் கலந்த லேயரு, மிடில் வந்து வெறும் எல்லோ கலர் அந்த முழாம்பழம் மட்டும். அப்புறம் டாப் லேயர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும். அழகாக ஒயிட் வித் ஒரு மாதிரி ப்ரௌனில் க்யூட்டாக இருக்குது கலரே. பாருங்கள், பார்க்கும்போதே டெம்ட் ஆகுது கட் பண்ணி சாப்பிடணுன்னு. அவ்வளோ லேயர் பக்காவாக சூப்பராக வந்துருந்தது. இப்போ பாருங்கள், கட் பண்ணுறேன் நான். இந்த ஜெல்லி கேக் பண்ணால் மட்டும் எங்கள் வீட்டில் வந்து டக்குன்னு இப்படி சொடக்கிற டைம்குள்ளேயே காலி ஆகிடும். அவ்வளோ வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு சூப்பரான குளிர்ச்சியான ஜெல்லி கேக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.